கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருள் இலக்கையை நோக்கி என்று சொல்லி நான் வாசிக்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது ஆவிக்குரிய ஓட்டம். ரெமனன்ட் என்ற ஒரு ஓட்டப்பந்தய வீரர் ஸ்பெயின் நாட்டில் உள்ள பார்சிலோனா என்ற இடத்தில் 1992ஆம் ஆண்டு நடைபெற்றிருந்த ஒலிம்பிக் போட்டிக்கு தயாராகி கொண்டிருந்தார். போட்டியின் நாள் வந்தது. அவர் தன்னுடைய ஓட்டத்தை துவங்கினார். ஓடிக்கொண்டிருந்த பொழுது தசைப்பிடிப்பு காரணமாக அவர் சுருண்டு கீழே விழுந்தார். அனைவரும் அவருடைய ஓட்டப்பந்தயத்தின் பயணம் முடிந்தது என்று நினைத்த வேளையிலே அந்த தசைப்பிடிப்பின் வலியையும் பொருட்படுத்தாமல் எழுந்து ஓட்டப்பந்தயத்தை எப்படியாவது முடிக்க வேண்டும் என்று ஒரே எண்ணத்தோடு தொடங்கினார். அந்த கஷ்டமான சூழ்நிலை பார்த்த அவருடைய தந்தை அவருக்கு உதவ வேண்டும் என எல்லா தடுப்புகளையும் காவலுக்கு இருந்த எல்லா காவல்களையும் மீறி ஓடும் பாதைக்கு ஓடினார். தசைப்பிடிப்பினால் ஓட முடியாமல் தடுமாறி சென்று கொண்டிருந்த தன்னுடைய மகனுக்கு தோளோடு தோள் கொடுத்து இருவரும் சேர்ந்து அந்த ஓட்டப்பந்தயத்தை முடித்ததாக வரலாறு கூறுகிறது. இருவரும் சேர்ந்து அந்த ஓட்டத்தை முடித்ததாக வரலாறு கூறுகிறது. ஆனாலும் இன்றைய அளவும் அதன் காணொளி இணையதளத்தில் உள்ளது. இது உலகப்பெருமான ஒரு ஓட்டம். நம்முடைய ஓட்டம் ஒரு ஆவிக்குரிய ஓட்டம். ஆவிக்குரிய பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஓட்டத்தில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே? அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் நிமித்தமாக ஓடாமல் ஆவிக்குரிய ஓட்டத்தில் விழுந்து கொடுக்கிறோமா? எந்த விதத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நீங்கள் நானும் யோசித்து பார்க்க வேணும். நாம் விழுந்து கிடந்தால் நிச்சயம் ஒரு முன்னேற்றம் இருக்காது. நம்முடைய கஷ்டத்தின் மத்தியிலும் தடுமாற்றத்தின் மத்தியிலும் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு வரும்பொழுது பரமபிதா இந்த பந்தயத்தில் நம்மை வெற்றி பெற செய்யறாக இருக்கிறார். உலகப்பிரமான தகப்பன் ஒருவன் தன் மகனுடைய பந்தயத்தை முடிக்க வேண்டும் என உதவி செய்யும் போது நம்முடைய பரம தகப்பன் நம்முடைய ஆவிக்குரிய பந்தயத்தை நாம் ஓடி முடிக்க உதவுவது அதிக நிச்சயம் அல்லவா? பந்தயத்தில் நாம் எங்கே இருக்கிறோம்? எங்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம்? அல்லது விழுந்து கிடைக்கிறோமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருள் இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லி பிலிப்பியர் 3:14 வாசிக்கிறோம். அந்த வசனத்தின்படி ஓட வேண்டும் என்பதற்காக எண்ணம் கொள்வோம். தேவன் நம்மளை ஓட வைப்பார். பந்தயத்தின் இலக்கை அடையும்படி எங்களை ஓட செய்யும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நாம் பிதாவோடு ஓட ஆயத்தமாய் இருக்கிறார். பயப்படாதிருங்கள், ஒப்புக்கொடுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.